ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பெப்பர் மட்டன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு 3 விசில் கிட்ட வச்சுக்கலாம். ரொம்பவும் விசில் வைக்க வேணாம், ஏன்னா இது ரொம்ப நல்ல கறியாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய கறியாக இருந்தால் நம்ம வந்து நிறைய விசில் வைக்கலாம், ஆனால் இதுக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு தண்ணி வந்து நான் ஜாஸ்தி வைக்கல, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா தொக்கு மாதிரி தான் வைக்க போனேன். ஸோ அதனால் தண்ணி வந்து ஜாஸ்தி வைக்கல. தண்ணி அதிகமாக வச்சோம்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. கறியும் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டாலும் கறியில் இருக்கிற தண்ணி வந்து வந்துடும். அதனால தான் நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறியும் கொஞ்சம் நல்லா கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் வந்து சோம்பு சேர்த்துட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். இந்த வாட்டி எங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிது, அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தில் செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதில் நல்லா உரித்து சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வதங்கணும், அது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து கறியில் சேர்த்துருக்கோம். அடுத்து கிரேவிக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும், அப்போ தான் வந்து அது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நல்லா பழுத்த தக்காளி, அதையும் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்க வேண்டியதுதான். வதக்கினோம்னா அது வந்து சூப்பராக நல்லா தொக்காட்டம் நல்லாவே வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. சுட சுட சாதத்தில் இதை வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறியிலையும் அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அந்த கறியில் டேஸ்ட்டு ஏறுறதுக்காக கொஞ்சம் காரத்தூள் சேர்த்தேன். அடுத்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இதுதான் இதுக்கு மசாலாவே, வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போது மட்டன் வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போது இந்த மசாலாவோட இந்த கறி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும், அவ்வளோதான். நான் வந்து ஆல்ரெடி வீட்டிலே அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர், சீரகம் அது 2த்தையும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் லாஸ்ட்டாக இதில் நான் ஆட் பண்ண போகிறது. அது வந்து டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் பவுடராக கடையில் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை போடுறத விட இந்த மாதிரி வறுத்து அரைச்ச பவுடர் போடும்பொழுது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மசாலாவோட இந்த கறி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா உப்பு, காரம் எல்லாம் அந்த கறியில் பிடிக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் சொன்ன பவுடர் இது தான். நான் அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது கொஞ்சம் நல்லா திக்காகி வர சமயத்தில் இந்த பவுடரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா நல்லா சூப்பராக கமகமான்னு ரெடி ஆகிடும். இப்போ வந்து கறியில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றிடுச்சு. நான் வந்து இப்போ கொஞ்சமாக அந்த பவுடர் தான் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த அளவு ஓகேவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சுட சுட சாதத்தில் வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த தொக்கு மாதிரி இருக்கிற இந்த மட்டன் வந்து வச்சுட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது பார்க்கும்பொழுது உங்களுக்கும் செய்யணும்னு தோணும். நீங்கள் ஒரு டைம் இதை வந்து செய்யுங்க. நீங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிறது தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா நம்ம வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா. அதை மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்கிறதான். இதில் ஒன்றும் நான் புதுசாக செய்யலை. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அவங்க வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது போட்டுட்டு அந்த லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நான் சிம்மில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குல்ல. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு.
செம்மையாக இருக்கும் இது. நம்ம நல்லா சாதம் வச்சுட்டு ஒரு சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு இல்லை வெறும் சுடு சாதத்துக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட பெப்பர் மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மட்டன் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.